1997 குருவாக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன். கடந்த 35 ஆண்டுகளாக எங்களுடைய மறை மாவட்டத்திலே குருவாக பணியாற்றுகின்றேன். கத்தோலிக்க குருவாக நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறையிலே 35 ஆண்டுகளாக நான் சந்தோஷமான நிறைவான குருவாகவே வாழ்ந்திருக்கின்றேன். இந்த காலத்திலே நாங்கள் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களோடு நிறையவே பணியாற்றினோம். யுத்தமங்களை நிறையவே கஷ்டப்படுத்தியது. அந்த யுத்தத்தின் மக்களோடு தான் நாங்கள் பயணித்தோம். இந்த காலத்திலே எங்களுடைய பணிக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தது இறைவனுடைய சக்தி, இறைவனுடைய வல்லமை, தேவதாயருடைய பெருந்திரை என்று சொல்ல முடியும். எங்களுடைய அதிபராக இருந்த மதிப்புக்குரிய அருட்தந்தை பிலிப்பு அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் மனதிலே எந்த வேளையிலேயும் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய சிறப்பான சுபம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் குமாரனே, பாவியன் மேல் இரக்கமாயிரும். இது ஒரு சிறப்பான சுபம். இந்த வேளையிலே நீங்கள் அதை சொல்லிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை சிறப்பாக்குவார், வளமாக்குவார், பாதுகாத்துக் கொள்வார். எந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த சுபம் என்னுடைய மனதிலே உச்சரித்தபடியே வாழ்கின்ற சந்தர்ப்பம் நிறையவே எனக்கு இருக்கின்றது. யுத்த காலத்திலேயும் சரி, யுத்தமில்லா காலத்திலேயும் சரி, நாங்கள் கஷ்டப்பட்டு போக்குவரத்தில் செய்த காலங்களிலும் சரி, இந்த சுபத்தை நான் அடிக்கடி மனதிலே நினைத்துக் கொள்வது வளமை. அவர் சொன்னது போலவே ஆண்டவருடைய பராமரிப்பு எங்களோடு இருந்தது. ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை பல சந்தர்ப்பங்களை உணர்ந்தோம். பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். நாங்கள் செய்கின்ற பணி சிறப்பானதாக இருந்தது. நான் எந்த பங்குக்கு போனாலும் அந்த பங்குக்கு ஏற்றாற் போல என்னுடைய அணுகுமுறைகள் மாறுபடும். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழுவேன், விருப்பம்னு சொன்னால் என்னோடு சேர்ந்து வாழுங்கள், என்னுடைய உதவியை பெறுங்கள் என்று இருக்கிறதை விட மக்களோடு சேர்ந்து பணியாற்றுவது அவசியமானது. அவருடைய உணர்வுகளை மதிக்கவும், அவருடைய சிந்தனைகளை மதிக்கவும், அவர்கள் வைத்திருக்கின்ற பழக்க வழக்கங்களை மதிக்கவும் ஒவ்வொரு பங்கு குருவானவர்களுக்கும் தெரிய வேண்டும். பங்கு மக்களோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஏற்றாற்போல எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் அவசியமானது. இந்த ஒவ்வொரு பங்கு குருவானவரும் மிக ஆழமாக தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து செயல்பட வேண்டியது. எந்த பங்குக்கு போனாலும் அந்த பங்கு மக்களுடைய உணர்வுகளையும் அவருடைய பாரம்பரியங்களை மதித்து அவர்களுக்கு பணி செய்ய வேண்டிய அவசியமானது. புனித ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.